தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசிலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரோவுக்கு ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கில் 27 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்கள் சிறை தண்டனைகள் விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு பிரேசிலை மட்டுமல்ல, அமெரிக்காவையும் உலுக்கியுள்ளது. வாங்க இந்த பரபரப்பான வழக்கின் பின்னணி என்ன, இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு நடந்த பிரேசில் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் லூலா டா சில்வாவிடம் ஜெயிர் போல்சனாரோ தோல்வியடைந்தார். ஆனால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத போல்சனாரோ சட்டவிரோதமாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இராணுவத்தின் உதவியுடன் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜனநாயகத்தையும் நாட்டின் அமைப்புகளையும் சீர்குலைக்கும் நோக்கில் போல்சனாரோ செயல்பட்டார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் 4 பேர் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தனர். பிரேசிலின் ட்ரம்ப் என்று அழைக்கப்படும் போல்சனாரோ ஜெயிர் போல்சனாரோ தனது தீவிர வலதுசாரி கருத்துகளாலும் சர்வாதிகார போக்காலும் பிரேசிலின் ட்ரம்ப் என்று அழைக்கப்படுகிறார். இராணுவ ஆட்சியின் மீது அவருக்கு இருந்த அபிமானம், அரசியல் எதிரிகள் மீதான அவரது கடுமையான விமர்சனங்கள் ஆகியவை அவரை ஒரு சர்ச்சைக்குரிய தலைவராக வைத்திருந்தன. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவரது ஆதரவாளர்கள் பிரேசில் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீர்ப்பு வெளியான உடனேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நெருங்கிய கூட்டாளியான போல்சனாரோவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார். அவர் இந்த பிரச்சனையை ஒரு விட்ச் ஹண்ட், அதாவது சூனிய வேட்டை என்று கடுமையாக விமர்சித்தார். அது மட்டுமல்ல, பிரேசில் மீது 50% வரிகளை விதித்தார். இந்த தீர்ப்பை வழங்கிய தலைமை நீதிபதி மீது பொருளாதார தடைகள் விதித்தார் மற்றும் பிரேசில் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் பலரின் விசாக்களையும் ரத்து செய்தார். இந்த அரசியல் துன்புறுத்தலுக்கு அமெரிக்கா தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் எச்சரித்துள்ளார். போல்சனாரோவுக்கு 27 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவர் உடனடியாக சிறைக்கு செல்வாரா என்பது சந்தேகம்தான். அவரது வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஒரு சட்டத்தை கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றனர். ஆனால் இந்த தீர்ப்பு பிரேசிலின் ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இது அமெரிக்காவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே ஒரு பெரிய ராஜதந்திர மோதலை உருவாக்கியும் உள்ளது.